ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா 12 சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சாதம் தான். ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ஈஸியான முட்டை சாதம் ரெசிபி தான். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வந்து ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. பாதி ஸ்டேஜ் குக் ஆன உடனே வந்து நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆற வச்ச சாதத்தை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். லன்ச் பாக்ஸ்க்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் பெப்பர் தூள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பெப்பர் தூள் வந்து சேர்க்கலை. அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை சாதம் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் வந்து பாவக்காவை பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கசப்புத்தன்மை எதுவும் இல்லாமல் இருக்கும். சீக்கிரமாக வந்து பாவக்காய் நல்லா வதங்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே தான் நம்ம இதை வந்து வதக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஒன்லி எண்ணெயில் மட்டும் இந்த பாவக்காய் வந்து வதக்கக்குள்ள டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கசப்பும் அவ்வளோவா வந்து தெரியாது. இப்போ பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்லே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நல்லா வந்து பாவக்காய் வதங்கட்டும். வதங்கினதும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்ல சிம்மிலே நல்ல எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாவக்காய் வந்து நல்லா சுருண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தண்ணி இதுக்கு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலே வச்சு வேக விடுங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. அப்போ தான் பாவக்காய் நல்லா சுருண்டு வரும். கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், பாவக்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ பாவக்காவை எடுத்துடலாம். இது வந்து கசப்பே சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சாய் பிரியா 12 சேனல் வந்து புது ஐடி தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.